அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஈசானை ஆசானாய் காணும் பேர்க்கு இங்கு இன்பமுடம் கைலாயம் எய்தலாமே. திருமூல நாயனார். அந்த வில்லேஜ, அந்த கோயில தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த மர்ம ஆசாமிங்களை உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அடையாளம் காட்டுதான் போறேன். வர பௌர்ணமி பூஜைக்கு நான் கோயிலுக்குள்ள போனோம். அதுக்காக தான் முக்கியமா நான் அங்க வரேன். அதுக்கு ஏற்பாடு நீ தான் செய்யணும். ஓகே? என்ன ராஜதோரே, சவுண்டே காணோம்? சார் அத பாத்துக்கலாம் சார். நீங்க நேர்ல வாங்க, பேசிக்கலாம். பேசுறதுக்கு எதுவும் இல்ல ராஜ்துரை. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு நான் கோயிலுக்குள்ள போறது தான். ரைட்? சரி சார். ஓகே, நேர்ல வெயிட் பண்ணுவோம். சரிங்க சார். யா, பாய். இங்கே பாரு, விஜய் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவன் என்னமோ இந்த வீட்டில் அவன் வச்சு தான் சட்டம்னு நினச்சிட்டு இருக்கிறான். விடு. அவன் போகிற வழியிலே போய் மகுடி சத்தத்துக்கு மயங்குற பாம்பு மாதிரி அவனை நம்ப வழிக்கு நான் கொண்டு வரேன். நம்பிக்கையோடு இருக்கணும். வா. என்னாச்சு கணேஷ்? மாப்பிள்ளையோட பிடிவாதத்தை மாற்ற முடியுமா? நோ சான்ஸ்ன்ட்டாரு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா துணைக்கு நான் கூட வரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு.
ஸோ நான் இப்போ அவர் கூட போறேன். மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன். அப்பப்போ அங்க என்ன நடக்கிறதுன்ற விஷயத்த ஃபோன் மூலம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே அத்தான்? அப்ப நான் கிளம்புறேன் அத்தா. கண்மணி அப்பா. அத்தானை ஜாக்கிரதையா பாத்துக்கோமா. சரி நான் வரேன். மாம்ஸ் சீக்கிரம் மாம்ஸ், கெட்டிங் லேட் மாம்ஸ். கமிங் கமிங். மாம்ஸ் லேட் ஆகுது மாம்ஸ், ஹரி அப் ஓகே மாம்ஸ். ஓகே இதோ கிளம்பிடலாம். இல்ல சரி நான் வரேன். கண்மணி அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க மாமா. ஏன் மாமா, அவர் பிடிவாதமா கிளம்பி போயிருக்காரே. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சாமினாலே நம்மள பாதுகாக்கிறவங்க தானே. ரசமணீஸ்வரர் தண்டிக்கவும் செய்வாரா மாமா? ஆமாம்மா, வீம்பா வேணும்னே கட்டுப்பாடுகளை மீறும் போது சாமி குத்தத்துக்கு ஆளாறாங்க. சித்தம் கலங்கி இப்பவே 4-5 பேரு ஊருக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதான் இவனுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாமா. அந்த ரசமணீஸ்வரர் தான் அவன் புத்திய தெளிய வச்சு அவனை காப்பாற்றணும். பா, விஜய் சார் போன் அடிச்சாரு. என்னவா? அவரும் அவங்க மாமாவும் கிளம்பிங்க வந்துட்டு இருக்காங்களாம். என்ன விஷயமா வராங்களா? வேற என்னவா இருக்கும், சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிற விஷயமா தான் இருக்கும். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. அது நமக்கு, அவருக்கு கிடையாது. என்னடா பேசுற? இந்த ஊரை மீறி அவன் ஏதாவது செஞ்சிருவானாக்கும். பா, விஜய் சார்னால எதையும் செய்ய முடியும். அவர் வந்து இந்த ஊரையும் சரி இந்த ஜனங்களையும் சரி அவர் நினைச்சா மாத்தி காட்டுவாரு. அப்ப இந்த ஊரை மாத்தி காட்டதான் இங்க வராராக்கும். ஆமா. அப்படி என்ன பண்ண போறாரு? யாருக்கு தெரியும் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு. அப்போ கல்வெட்டுல சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு சோதனை வரப்போகுதுன்னு சொல்லு. அவட நல்லது செய்ய வந்தா உடனே சோதனைன்றீங்களா? என்ன தடை வந்தாலும் தன்னால சாதிக்க முடியும்னு நிரூபிக்க தான் அவர் இங்க மெனக்கட்டு வர்றாரு. ஏன் அவர் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு வேற இடமா கிடைக்கல? அததான் இந்த ஊருக்கு வந்த சோதனைன்னு பாட்டி சொல்லுது. ஆனா சாமி மனுஷன் ஜெயிச்சிட்டதா சரித்திரம் இருக்கா? அதையும் பார்க்க தானே போறோம் சாமி ஜெயிக்குதான்னு. விஜய் சார் ஜெயிச்சு காமிச்சிட்டா அதுக்கப்புறம் சாமி சித்தருக்குன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டீங்களா? உள்ள வரலாங்களா? உள்ள வரலாங்களா? வைத்தியரே வாங்க. என்ன பட்டணத்துக்கு போனவரு போன வேகத்துல திரும்பி வராராக்கும். வந்து நம்மளையும் இந்த ஊரையும் மாத்தி காட்ட போறாராம். அப்போ ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே பேண்ட் சட்டை போட்டு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். சரிங்க சரிங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். விஜய் சார் வந்து சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப சிரிச்ச வாய் தானா முடிக்கும். சரி சரி, அவர் இந்த ஊருக்கு வந்து சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிச்சாலும் அதுவும் ஈஸ்வரனோட செயல் தான். அதுக்காக நீ கோவிச்சுக்காத. இங்க வந்து உட்காந்து காலை காட்டு, நான் மருந்து போட்டு விடுறேன். டேய் உட்கார்ற. இப்ப வலி குறைஞ்சிருக்குமே? குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு கட்டு போட்டா போதும், காய் நல்லா ஆறிடும்.
அதுக்கப்புறம் நான் வெளியெல்லாம் போலாம்ல? தாராளமா போகலாம். உடம்புக்கு வெளியில காயம் பட்டா மருந்து தடவி குணப்படுத்தலாம். ஆனா சித்தம் கலங்கிடுச்சுன்னா அதுக்கு என்கிட்ட மருந்து கிடையாது. ஆமா, இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஊரை மாத்தி காட்டுறேன்னு முதலாளி மகன் இந்த ஊருக்கு வரப்போறாரு. அவரோட நீங்களும் சேர்ந்துருவீங்களே, அந்த பயம்தான். இந்த ஊருக்கு தொழிற்சாலை வரப்போகுதோ இல்லையோ, புதுசா 2 பைத்தியங்க வரப்போகுதுன்னு சொல்லுங்க. ஏய் கிழவி, சும்மா இருக்க மாட்டே? டாய் அடங்குடா. வைத்தியரையா, இது நியாயமே கிடையாது. ராமண்ணா பொண்ணை மட்டும் குணப்படுத்த மூலிகை பறிக்க சித்தவனம் போறீங்க. என் பேரனுக்கு அந்த மூலிகை அங்க கிடைக்காதா? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் பௌர்ணமி பூஜையை பார்த்து சித்தம் கலங்கிடல. லேசான மன அதிர்ச்சி தான், அதை குணப்படுத்திடலாம். ஆனா சித்தம் கலங்கினவங்கள குணப்படுத்தவே முடியாது. தம்பி பார்த்து நடந்துக்கங்க. ஐயா நான் வரேங்க. சரிங்க வைத்தியரே. நசிக்கிடுவேன் பட. பாண்டி, விஜய் சாரும் அவங்க மாமாவும் ஊர்ல இருந்து வராங்க. என்ன பண்ற? சாவி எடுத்துட்டு போய் தோப்பு விட சுத்தம் பண்ணி வை. சரிங்கய்யா. ஓ, உனக்கு ஒரு நாள் இருக்கு கேள்வி. போட. வள்ளி வாங்கண்ணே. அப்பா இல்லையாம்மா? அப்பா பிரசிடென்ட் ஐயா வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த ராஜதுரைக்கு நாய் கிடைச்சிருச்சு, அதுக்கு மருந்து கட்ட போயிருக்காரு. ஓ, எப்ப போனாரு? போய் ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே. இப்ப வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. இருக்கட்டுமா. பாப்பா கண்ணா, என்ன பாளையங்கோட்டை போயிட்டு வந்துட்டியா? கருணமனையும் கொடுத்துட்டு வந்தேன், அப்பாவையும் பார்த்தேன். அப்பா பேசினாங்களா? பிருந்தா துப்பாக்கியை பார்த்து அலர்னதெல்லாம் சொன்னேன். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காக்கை சித்தர் செயல்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, பையில என்ன? என்னங்க, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம சித்தவனம் போகும்போது நீங்க போட்டுக்க இந்த செருப்பு. கண்ணா, நான் பஸ்ல ஏறி வெளியூர் போறதா இருந்தா மட்டும்தான் செருப்பு போட்டுப்பேன். முக்கியமா சித்தவனத்துக்கு போகும்போது செருப்பே போட்டுக்க மாட்டேன். ராத்திரி நேரம் ஏதாவது முள்ளுகில்ல குத்திடுச்சுன்னா எதுக்கு வம்பு வைத்தியரு? சும்மா போட்டுக்குங்க. கண்ணா, சித்தவனத்துக்குள்ள போனா பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் கூட வரும். அத பத்தி எல்லாம் கவலைப்படாம போறோம்னா சித்தர்கள் நம்மள வழி நடத்துவாங்கன்னு தானே. அந்த முள்ளெல்லாம் நம்மள என்ன பண்ணிடும்? எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை தானே. செருப்பு போட்டு போனாதான் என்ன? நான் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. திருவண்ணாமலையில இருக்கிறது வெறும் மலை தானே. அந்த மலைக்கு முன்னாடி திருன்னு போட்டு பெருமைப்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? மாசம் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்கள் செருப்பு போடாம கிரிவலம் வராங்களே, எதுக்கு? அங்க பல சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கு. அதே மாதிரிதான் சித்தவனத்துக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயே சித்தர்கள் முக்தி அடைஞ்சு ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அது எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க சமாதி மேல செருப்பு காலோட நடந்து அவங்களோட சாபத்துக்கு பாபத்துக்கும் நாம ஆளாயிடக்கூடாது இல்லையா? அதே சமயம் செருப்பு போடாம நடந்து போகும்போது கால் நோவ நடக்கிறாங்களேன்னு அவங்க நம்ம ஆசீர்வாதம் பண்றது நமக்கு புண்ணியமா போகும். செருப்பு போடாம போறதுதான் நாம சித்தவனத்துக்கு கொடுக்கிற மரியாதை. அதனால செருப்பு போடாம தான் போகணும். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது வைத்தியர்? நீங்க அப்படியே வாங்க. ஆனா என்ன அந்த மாதிரி வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அப்புறம் இது உங்களுக்கா வாங்கினது, இது இங்கேயே இருக்கட்டும். நீங்க வெளியூர் போனா யூஸ் பண்ணுங்க. நான் அப்படியே கிளம்புறேன். கொஞ்சம் இருப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன வைத்தியர்? முதலாளி பையன் இங்க வரப்போறாராம். அப்படியா? என்னவா? பௌர்ணமி அன்னைக்கு நாம சித்தவனத்துக்கு போக போறோம். இந்த நேரம் பார்த்து அவர் இங்க வராருன்னா கோவில்ல உத்தரவு கிடைக்காத ஆத்திரம் வந்து ஏதாவது செய்வாங்க. கல்வெட்டுல இருக்கிற மாதிரி சோதனை காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா சிரிக்கிற? ஒன்னும் இல்ல வைத்தியர், நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஊர்ல உலாவற சில மர்மங்களுக்கு பதில் கிடைக்க போது சொல்லுங்க. உனக்கு எதை சொன்னாலும் கிண்டல் தான். ரகசியங்கள் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா மனுஷன் போடுற ஆட்டத்துக்கு அளவு இல்லாமலே போயிடும். ரகசியங்கள் ரகசியங்களாத்தான் இருக்கணும். அத சித்தர்கள் பார்த்துப்பாங்க. வரவனுக்கு சித்தம் கலங்கிடக்கூடாதுன்னு தான் என்னோட கவலை எல்லாம்.
என்னம்மா இன்னைக்கு விளக்கேத்தலையா? விளக்கு ஏத்திட்டேன்ப்பா. என்னவோ தெரியல, அணைஞ்சு அணைஞ்சு போகுது. அப்படியா? இரு நான் ஏத்துறேன். எரியுது. நான் வரேம்மா. சரி வைத்தியரே, நான் கிளம்புறேன். வாப்பா. வள்ளி, அப்பா இங்க வாமா. சொல்லுங்கப்பா. என்னம்மா விளக்கு அணைஞ்சிருச்சு? நான் தான் சொன்னேனேப்பா. காத்து கூட அடிக்கல, எப்படி அணைஞ்சது? எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா. சாமிக்கு முன்னாடி விளக்கணைஞ்சா அபசகுணம்னு சொல்லுவாங்க. சாமி ஆனவனுக்கு முன்னாடி விளக்கணைஞ்சா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலம்மா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ஊர் இல்லையே, நெருங்கின நேரம். மாம்ஸ் எல்லாமே காரணமாக தான். அப்படின்னா ஊருக்குள்ள நுழையும் போதே சித்தர்களை வம்புக்கு இழுக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? சித்தருங்க. மாம்ஸ், என்னோட லிபர்ட்டியில தலையிட இவங்க யாரு மாம்ஸ்? நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சுகர் ஃபேக்டரியும் ஆரம்பிப்பேன். இதை செய் அதை செய்யாதுன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த ஊருக்கு நம்ம எதுக்காக போயிட்டு இருக்கோம்? அவங்களோட சட்ட திட்டம், கட்டுப்பாடு எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்காக தானே. மாம்ஸ், ஒரு நல்ல காரியம் செய்ய சாமி கிட்ட எதுக்காக உத்தரவு கேட்கணும்? நீங்க என்ன நேர்மையாவா உத்தரவு கேட்டீங்க? அப்படி பார்த்தா வந்திருக்க வேண்டிய உத்தரவை கெடுத்து விட்டது. விஜய், என்ன குத்தம் சொல்லாதீங்க. நான் எதையும் கெடுத்து விடல. வீணா எம்எல்ஏ பழிய போடுறீங்க. சும்மா அவனுங்க எம்எல்ஏ பழிய போட்டு தப்பிக்க பார்க்குறானுங்க. எவிடன்ஸ் இல்லை. இருந்திருந்தா என்கிட்ட வகையா சிக்கிருப்பீங்க. எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி தப்பு பண்ண நான் என்ன முட்டாளா? என்ன மாம்ஸ், ஏதோ மைண்ட் வாய்ஸ் ஓடுது? சே நத்திங். மாம்ஸ், ஒரு தடவை தப்பிக்கலாம், ஒவ்வொரு தடவையும் தப்பிக்க முடியாது. இது தப்பு பண்றவனுக்கு எனக்கு இல்ல. அதுவும் பார்க்க தானே போறேன். இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்துறீங்க? ஊர் எல்லாம் வந்தாச்சு. மாம்ஸ், லாஸ்ட் டைம் இங்க தானே அந்த தாடிக்காரன்
நாயங்களோட நம்மள மிரட்டினா அப்போ பத்தாத சிகரெட் இப்போ புகையுதே எப்படி எல்லாமே ஒரு ஷோ. தாடிகாரா தோ நாங்க மறுபடியும் வந்துட்டோம். என்ன உன்ன காணோம்? பயந்துச்சியா? இங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் வேஸ்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு. ஹலோ விஜய், விஜய் எதுக்காக இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? நம்ம பர்பஸ் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். அந்த வேலையை பார்ப்போம், வாங்க போலாம். நோ மாம்ஸ் நோ. கொஞ்சம் இவங்களோட விளையாடி பார்க்கலாம். விஜய் அவங்க நம்ம கூட விளையாட ஆரம்பிச்சா நம்மளால தாங்க முடியாது, வாங்க. ஏய் கம் ஆன் கம் ப்ளீஸ் 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 எனக்காக ப்ளீஸ் வாங்க. வண்டியில ஏறுங்க முதல்ல நீங்க. போலாம் விஜய்.